அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக் மத ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, காதலில் அடுத்து நடக்க போகிற தரமான சம்பவம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இல்லை ஒரு நிமிஷம் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னோட மைக்கு கனெக்ட் ஆகலையோ அப்படின்னு. 1 செகண்ட். ஓகே, கார்டு ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நான் ஷஃபிலே பண்ண போகிறதில்ல, இதை தான் எடுத்துக்க போகிறேன். தரமான சம்பவம், புது அட்வென்ச்சர். உங்கள் வாழ்க்கையே வந்து ரொம்ப அழகான விஷயமா மாறப்போகுது, ரொம்ப சுவாரஸ்யமாக மாறப்போகுது. அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் மாறப்போகுது. நீங்கள் உங்கள் சுதந்திரத்துக்கான இந்த காதல் வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழணும், இந்த இந்த ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வாழ வேண்டாம். மேபி உங்கள் காதல் வாழ்க்கையவே வித்தியாசமாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கலாம். மொமெண்ட் டு மொமெண்ட், பியாண்ட் illusion. நீங்கள் வந்து ரொம்ப எதையும் இப்போ அலட்டிக்கிற மாதிரி இல்லை, இந்த தருணத்தில் என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டீங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த அட்வென்ச்சர் நம்ம எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியவே தெரியாத வாழ்க்கையோட சுவாரஸ்யமே. உங்கள் காதல் வாழ்க்கையும் நீங்கள் அப்படி தான் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வந்துட்டீங்க. உங்கள் காதலை ஷேர் பண்ணிக்கிற ஐடியா உங்களுக்கு வந்துருச்சு. இட்ஸ் லைக் என்ன எப்படி சொல்கிறது, உங்கள் அன்பை பகிர்ந்துக்கிற அந்த முடிவு, அதாவது சரணடைஞ்சிட்டீங்க. இவ்வளோதான், நான் கொடுக்க மாட்டேன், நான் வந்து இப்படி பவுண்ட்ரி வச்சுருப்பேன், அன்கண்டிஷனல் லவ் தான் நான் சொல்ல வரேன். உங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிறது புது ஆரம்பம். அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. நீங்கள் தத்தி தான் 2 பேரும் அந்த ஆரம்பத்துக்குள்ளே போகிறீங்க. பட் உங்களுக்குள்ள ரொம்ப அழகான புரிதல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு காதல், கல்யாணம், சொசைட்டி, இந்த ரொட்டீனான லைஃப்பை நீங்கள் நிச்சயமாக 2 பேருமே வாழ போகிறதில்ல. நீங்கள் அதை பிரேக் ஃப்ரீ பண்ணுறீங்க. அதை வந்து உடச்சிட்டு, அந்த கட்டுகளை உடச்சிட்டு வெளியில் வரீங்க. இதுக்கு உங்களோட சோல் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் இருக்கும். சோல் ஃபேமிலி, ஸ்பிரிட்டோட டீம், ஏதோ ஒருத்தங்களோட சப்போர்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட சப்போர்ட், அதீத சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. என்னடா வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, நம்ம வந்து வித்தியாசமாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற உங்களை மாதிரி பியர்டோஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் ஒன்றா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கவலை வேண்டாம். பியாண்ட் இல்லூஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து இந்த காதல் என்ன, கனெக்ஷன் எங்கே போகுது அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ரொம்ப தெளிவான ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டீங்க. இல்லை, இதுதான் என்னோட காதல், இதுதான் என்னோட வாழ்க்கை, இங்கே தான் நான் போக போகிறேன். அதனால் என்ன ஆனாலும் சரி, மேபி உங்களுக்குள்ளே அதாவது இட்ஸ் லைக் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். உங்கள் கனெக்ஷனில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கலாம். கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைனா வந்து ரிலீஜியன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் எல்லாத்தாலையும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, புரிதலுக்கு வரீங்க அப்படின்னா, அதெல்லாம் அவங்க பிரச்சனை, இது என் பிரச்சனை இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது என்னோடய லைஃப், நான் முன்னாடி போகிறேன். அட்வென்ச்சர், இந்த அட்வென்ச்சரை நான் மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்ற முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டிங்க. மொமெண்ட் சரி, நம்ம இந்த நொடி சந்தோஷமாக இருக்கமா, நம்ம காதல் வாழ்க்கை எப்படி இருக்கா, நம்ம ஃப்யூச்சரில் நம்மளை பற்றி யார் என்ன பேசுவா, அந்த மாதிரி அதான் அந்த நாம்ஸ், அந்த பயம், அந்த கட்டுப்பாடு எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிட்டு முன்னாடி போகிறீங்க. ஏன்னா இந்த காதல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம். அதே மாதிரி இந்த காதலில் வந்து உங்களால் பார்க்க முடியுது, உணர முடியுது. உங்கள் கண்களால் இல்லை, உங்களோட உணர்வால் இந்த காதலை நீங்கள் உணர முடியுது. நீங்கள் ஆல்ரெடி உணர ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த காதல் வந்து ஓகே, ஒரு நல்ல ஆரம்பத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு யூ காட் தட் சென்ஸ். உங்களால் அதை உணர முடியுது. அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க ஒரு செலிப்ரேஷனுக்கு. அந்த மூடில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே ஓகே, இது எப்படி இருந்தால் நடக்கும், இல்லைனா இந்த மாதிரி தான் இருக்குது, ஐ கேன் சென்ஸ் இட் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு மாற்றம் உங்கள் காதல் வாழ்க்கையில் வரப்போகுது. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில சமயம் எதுவும் செய்யாமல் இருக்கிறதே நல்லது. அதான் மொமெண்ட் டு மொமெண்ட். உங்களை இந்த நொடியில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பெருசாக ஃப்யூச்சர் அப்படியே 10 வருஷ பிளான்லாம் இந்த காதல் வாழ்க்கையில் நீங்கள் போடவே வேண்டாம். நீங்கள் இந்த மொமெண்ட், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களா, இந்த மொமெண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சரி வேணால் அடுத்த ஸ்டெப் என்னன்னு மட்டும் யோசிங்க. எங்கே போகிறோம், என்ன அட்வென்ச்சர் ட்ரிப் எடுக்க போகிறோம், அந்த மாதிரி யோசிங்க. இது வந்து நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இந்த சொசைட்டி என்ன பண்ணணும், நாம் என்ன பண்ண போகிறோனோ அங்கே போகவே போகாதீங்க. உங்கள் 2 பேர்த்தோட கடமை என்ன அப்படின்னா, சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள், பந்தங்கள், சொந்தங்கள், ரிலேஷன்ஷிப் இருந்தால் அதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க நீங்கள் 2 பேரும். அந்த உணர்வோடு இருங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம். 5 ஆண்டு திட்டமே உங்கள் காதல் வாழ்க்கையில் வேண்டான்றாங்க. இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்கீங்களா, தட்ஸ் இட், சிம்பிள்.
நம்ம நாளைக்கு எங்க போலாம்? வீக்கெண்ட் எங்க போலாம்? நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ண போற? நான் என்ன உன்ன சர்ப்ரைஸ் பண்ண போறேன்? அந்த குதூகலமான எண்ணத்தோடயே இருங்க. அடுத்தது வந்து யூ ஆர் சோ க்ளோஸ் டூ அச்சீவிங் யுவர் கோல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப ரொம்ப யூனியன் அப்படிங்கிற இல்ல கல்யாணம்ங்கிற அந்த கான்செப்ட் நீங்க எப்படி இருந்தாலும் சரி, லிவ் இன் ரிலேஷன்ஷிப், கல்யாணம், காதல். ஏன்னா நீங்க இங்க தான் பவுண்டரி உடைக்கிறீங்களே. எல்லாத்தையும் சிறக அடிச்சு வெளியில போறீங்க. நான் இந்த சொசைட்டி போடுற எந்த பவுண்டரிக்கும் சிக்க மாட்டேன் அப்படின்னு போறீங்க. ஸோ, அதனால தான் பிரபஞ்சம் சொல்றாங்க. யூ ஆர் வெரி க்ளோஸ். நீங்க நீங்க நினைக்கிறத வந்து கை கட்டுறதுக்கு ரொம்ப நாள் நேரம் எடுக்க போறதில்ல. யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ பிராக்டிகல் பிளான். அதனால தான் கனவு காணுங்க. அந்த கனவுக்கான முதல் அடி மட்டும் வைங்க. அடுத்த அடிகள் தானா பிறக்க ஆரம்பிக்கும். அந்த முதல் அடி மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் நிச்சயமா கிடைக்கும். த எனர்ஜி இஸ் கெய்னிங் மொமெண்டம். உங்க காதல் வாழ்க்கை ஒரு கிளைமேக்ஸ நெருங்குறதுக்கான சந்தர்ப்பம், சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. இட்ஸ் டைம். த எனர்ஜி இஸ் கெய்னிங் மொமெண்டம். ஸோ நீங்க வந்து எத பத்தியும் குழப்பிக்க தேவையில்ல. அடுத்து என்ன நடக்குமோ? 4 மாசம் கழிச்சு என்ன நடக்கும்? 6 மாசம் என்ன இன்னைக்கு காலையில சாப்பிட்டியா? உன் லவர் கிட்ட ஃபோன் பேசினியா? இல்ல என்ன பண்ண? என்ன பண்றேன்னு கேட்டியா? அக்கறை இருக்கியா? என்ன நீ அவங்களுக்காக செஞ்ச? அவங்க என்ன உங்களுக்காக செஞ்சாங்க? அவ்வளோதான். முடிச்சுடுங்க அன்னைக்கு டேவ. அதுக்கு மேல நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. 5 ஆண்டு, 10 ஆண்டு திட்டங்கள். உங்க காதல பொறுத்த வரைக்கும் தான். உங்க லைஃப் பிளான் நீங்க பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டே இருங்க. இந்த காதல பொறுத்த வரைக்கும் உங்களோட யூனியன் வரைக்கும் ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஏன்னா நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். அதனால தான் பிரபஞ்சம் சொல்றாங்க, "ஏன் பேபி மண்டைய குழப்பிக்கிற? நாங்க தான் இருக்கோமே" அப்படின்றாங்க. இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டினா நம்ம தப்பா எண்ணங்கள் வச்சுட்டு இருக்கிறது, பயப்படுது. ஸோ தயவு செஞ்சு பயத்த மட்டும் குப்பை தொட்டியில போட்டுருங்க. நீங்க பயந்தாலும் அதே தான் நடக்கும், பயப்படலனாலும் அதே தான் நடக்கும். நம்மளுக்கு தமிழ்ல அழகா சொல்லி வச்சிருக்காங்க. "துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல" அப்படின்னு. அததான் நீங்க இங்க பண்றீங்க. அட போங்கடா! இந்த கூட்டுக்குள்ள இருந்து அவங்க போடுற புழுவையும், பிஸ்கட்டையும் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரம், நான் வெளியில போய் சண்டை போட்டு செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதுதான் கூட்ட உடைக்கிறீங்க. பவுண்டரீஸ், பேரியர்ஸ் எதா இருந்தாலும் சரி சுக்கலா அங்க உடையுது. நீங்க மட்டும் இங்க தனிச்சு இல்ல அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த கூட்ட விட்டு வெளியில போனா தான் தெரியும். உங்கள மாதிரி பறவைகள் நெறைய இருக்காங்க அப்படின்னு. கூட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தா தெரியாது. ஸோ நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. நோ இந்த காதலுக்காக என்ன சுத்தி இருக்க அத்தன கூட்டையும் நான் தகர்த்து எறியறேன் அப்படின்னு. சூப்பர் எனர்ஜி. ஸோ அதனால தான் உங்க காதல்ல கெய்னிங் மொமெண்டம். உங்க காதல் வந்து ஒரு கிளைமேக்ஸுக்கு போக ஆரம்பிச்சுச்சு. அதனால தான். நீங்க எடுக்கிற இந்த தரமான முடிவுனால தான் உங்க காதல்ல ஒரு தரமான சம்பவம் காத்துட்ருக்கு. ஸோ செய்ய போறீங்க யாரையோ. சேரியாட். தலைகீழா இருக்கு. அது உங்கள வந்து உங்களோட மூவ்மெண்ட்ட பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ரியலைஸ் பண்ண மாரி தான் நீங்க ரியலைஸ் பண்றீங்க. நீங்க மூவ்மெண்ட் எங்க போய் நிக்க போறீங்க அப்டின்னா 10 ஆஃப் கப்ஸ்ல. ஓ மை காட்! டெத் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ். நீங்க வந்து என்ன உங்க துக்கங்கள முடிக்கிறீங்க. இந்த சொசைட்டி நார்ம்ஸ், யாராவது உங்கள பயமுறுத்துறது, பிளாக்மெயில் பண்றது, எதா இருந்தாலும் சரி அதுக்கு முடிவு கட்டுறீங்க நீங்க. முடிவு கட்டுறீங்க அதான். கட்டிக்கிட்டே இருக்கீங்க. சீரியஸ்லி யூ ஆர் டூயிங் இட். அதனால தான் எனர்ஜி இஸ் கெய்னிங் மொமெண்டம். உங்களுக்கு வந்து 10 ஆஃப் கப்ஸ் வந்து பாட்டம் டெக் எனர்ஜில இருக்கு. ஸோ இந்த முடிவு என்னைக்கு நீங்க ரொம்ப சாலிடா எடுக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் நீங்க காதல வீட்ல சொல்றீங்க, உங்கள போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. ஏன்னா 9 ஆஃப் சோட்ஸ் அந்த மாரி தான். பிஹைண்ட் பார்ஸ். உங்கள அடைச்சு வைக்கிறாங்க, உங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க. ஏன்னா, இங்க மூவ்மெண்ட் இருக்கு. உங்கள யாரும் அடைச்சு வைக்க முடியாது. உங்கள யாரும் பயமுறுத்த முடியாது. உங்கள யாரும் வந்து பிளாக்மெயில் பண்ணி பின்னாடி வைக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒண்ணு நீங்க முடிவு கட்டுறீங்க, இல்ல டிவைன் இன்டர்வென்ஷன். 2ல ஏதோ ஒண்ணு. உங்களோட நேசிக்கிறவங்க உங்கள நேசிக்கிறவங்க ரொம்ப பொறுமைசாலி. லைக் எர்த் ஏஞ்சல் மாதிரி தான். நீங்க பார்க்குறது ஆணா இருக்கட்டும், இல்ல பெண்ணா இருக்கட்டும். நீங்க ரொம்ப பொறுமைசாலி. உங்களோட பொறுமை தான் வந்து இங்க பிரபஞ்சம் வந்து இந்த இந்த சூழ்நிலைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்க போது. ஸோ, என்னைக்குமே வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார். உடனே வந்து நான் 6 அடி சொல்லல. நீங்க இருக்கிற உங்களோட பொறுமை தான் வந்து உங்க காதல, உங்க கைகள்ல வெற்றி கனியா கொண்டு வந்து தரப்போகுது. ஸோ, அது இந்த இந்த 10 ஆஃப் கப்ஸ நீங்க அனுபவிக்கிறதுக்கு, இல்ல அனுபவிச்சு வாழ்க்கையில நீங்க உங்க வாழ்க்கை முடியிற வரைக்கும் அத ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருக்க போறது இந்த இந்த காதலும், இந்த காதல நீங்க காட்டுற பொறுமையும் தான். அந்த நம்பிக்கை, பொறுமை. நீங்க காதல்ல நம்பிக்கை இழக்கவே இல்ல. பொறுமையும் இழக்கவே இல்ல. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து என்னோடது அப்டின்னா எனக்கு வந்து சேரும். நான் அவசரப்பட்டோ, இல்ல வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு எந்த வேலையும் செய்ய விரும்பல. நீங்க ரொம்ப உங்க உங்க பெர்சன அலாதி நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நீங்க பார்க்குறது ஆணா இருக்கிற பட்சத்துல, இந்த பெண் வந்து உங்க மேல வச்சிருக்கிறது வந்து வேற லெவல் ஆஃப் நம்பிக்கை. அதனால தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வருது. இந்த தரமான சம்பவம் 2 இருக்கு.
ஒண்ணு உங்க பெர்சன யாராவது இங்க கூண்டு சிறை, இங்கேயும் கூண்டு சிறை. யாராவது அடைச்சு வைக்க இல்ல பிளாக்மெயில் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, நோ. இட் இஸ் அ பிக் நோ. உங்க பெர்சன் அத கேட்க போறதில்ல. உடைச்சிட்டு அந்த சங்கிலி, அந்த கூண்டு எதுவா இருந்தாலும் சரி. சிறைப்பறவை இல்ல அவங்க. கூண்டுல அடைஞ்சு கிடக்கிற குயிலும் கிடையாது. அவங்களுக்கு சுதந்திரமா உங்களோட வெளியில வந்து சத்தம் போட்டு கூவி சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தணும். அதுதான் அவங்களோட எண்ணமா இருக்கு. ஸோ இந்த காதல் வந்து நிச்சயமாவே கிளைமேக்ஸ நோக்கி தான் போயிட்டுருக்கு. நீங்க சடன் சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கீங்க. என்னடா வாழ்க்கை ரொம்ப டல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு பிரேக் த்ரூ வரும். பிரபஞ்சம் உங்களோட பொறுமைய வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுறாங்க. நீ பொறுமையில பூமாதேவிய மிஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களோட பொறுமை. ஸோ அதனால பிரபஞ்சம் இது டிவைன் இன்டர்வென்ஷன் தான். இது உங்க பெர்சன் உங்ககிட்ட சொல்ற கம்யூனிகேஷன் தான். ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். காதல் விஷயத்துல எஸ்பெஷலி நீங்க வந்து கிளைமேக்ஸை நெருங்கிட்டே இருக்கீங்க. நம்ம சார்ம்ஸ் கிட்ட கேட்போம் என்ன அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னா. வாட் இஸ் த கிளைமேக்ஸ் பிரிஸ்? வாட் இஸ் இஸ் கெய்னிங் மொமெண்டம்? இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்ல் வந்து ரொம்ப செக்யூர்டாக எங்கேயும் ஓடலை. அது வந்து எங்கே இருக்கணுமோ அங்கேயே நின்றுச்சு. இதுதான் சூழ்நிலை. இதுதான் பிரபஞ்சம் வந்து இந்த பொறுமையாக நீங்கள் இருக்கனால தான் இந்த முத்து வந்து உங்கள் கைகளில் சேர போகுது. ஸோ இது வந்து எங்கேயும் பெருசாக ஓடலை. எங்கேயும் அங்கே அலைஞ்சிட்டு அங்கேயே நின்றுச்சு. இதுக்கு காரணம் வந்து உங்களோட பொறுமை. சப்போஸ் நீங்கள் பொறுமை இழந்திருந்தீங்கன்னா இது எங்கேயாவது ஓடி போய் கீழே விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கைக்குள்ள சிக்கலாம், சிக்காமல் போகலாம். அதனால தான் இந்த சாம் பார்த்தீங்க அப்படின்னா இது 2 ப்ரொடெக்ஷன் சாம்குள்ளே இருக்குது. இது என்ன? ஷெல். இது பார்த்தா எனக்கு ஷெல்லை விட மர்மெய்ட் ஞாபகம் தான் வந்தது ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து ஷெல். ஐ மீன் சிப்பி. இங்கேயும் சிப்பி இருக்குது, இங்கேயும் சிப்பி இருக்குது. ஸோ சிப்பிக்குள்ளேருந்து தான் முத்து வரும். அதுதான் பிரபஞ்சம் சொல்லாமல் சொல்கிறாங்க. சின்ன சிப்பி, அதாவது நீங்கள் இதுக்குள்ளேருந்து இவ்வளோ பெரிய முத்து வருமா அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் வந்து வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது. அதை வந்து மேபி பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து தலைகீழாக வந்திருக்கு. இந்த தட்டா வந்து எப்போவுமே வந்து ரொம்ப குட் லக்கோட சைன். அதே சமயம் வந்து நீங்கள் வந்து சரியான பாதையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டட். அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் அட்டாக் அப்படிலாம் ஏதாவது இருந்ததா அப்படின்னா உங்கள் கனெக்ஷன் இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் தான். ஸோ நிறைய அட்டாக்ஸ் இருக்குது. நம்ம அதனால தான் உங்களோட பொறுமை தான் இது எல்லாத்தையும் கடந்து வரத்துக்கு காரணமாக இருக்க போகுது. நீங்கள் ரொம்ப அபண்டண்டாக இருக்க போகிறீங்க. அபண்டன்னா செல்வ செழிப்போடு இருக்க போகிறீங்க. நீங்கள் இந்த என்னைக்கு அதை உடச்சிட்டு வெளியில் வரணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்களோ அந்த நொடியிலேருந்து நீங்கள் வெற்றி பாதையில் போக ஆரம்பிப்பீங்க. இல்லைனா உங்கள் பர்சன் என்னைக்கு இந்த சிறைகளை உடைச்சிட்டு வெளியில் வராங்களோ, இல்லை இது சரியில்லை, நான் வந்து என் காதல் கிட்ட தான் போக போகிறேன் அப்படின்னு அந்த முடிவு எடுக்கிற தருணம் வந்து உங்கள் வாழ்க்கையும் சரி உங்கள் பர்சனோட வாழ்க்கையும் சரி இப்படி பூம் அப்படி ஒரு பிரேக் த்ரூ வரும். அடுத்தது வந்து உங்களோட வாழ்க்கையே ஒரு அட்வென்ச்சர் தான். எப்பயும் சந்தோஷம், கலர்ஃபுல்லான லைஃப் தான். ஏன்னா இங்கே இருக்க அதே ரெயின்போ தான் இந்த 10 ஆஃப் கப்ஸ்லேயும் இருக்குது. சேம் ரெயின்போ. ஸோ நீங்கள் இங்கே ஆரம்பிக்கிற இந்த புது ஆரம்பம் 2 ஆஃப் கப்ஸ் நீங்கள் காதலை பரிமாறிக்கிறது சிந்தாமல் செதுறாமல் எனக்கு திரும்ப இதுதான் உங்கள் காதலை ரொம்ப ரகசியமாக தான் வச்சுக்க போகிறீங்க ரொம்ப நாளைக்கு. அதுதான் வந்து பொறுமையாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் 10 ஆஃப் கப்ஸில் போயிருக்க போகுது. ஸோ நீங்கள் எடுத்து வைக்க போகிற எல்லா அடியும் வந்து டிவைன்லி ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட் கைடட். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் பெரிய பெரிய விஷயங்கள் சாதிக்க போகிறீங்க. இந்த காதல் வாழ்க்கை உங்களை சார்ந்தது மட்டும் இல்லை. நீங்கள் யூ ஹாவ் சம் பிளான், டிவைன் பிளான். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.